செகண்ட் டே காலையில் நெப்டியூன் வாட்டர் ஸ்போர்ட்ஸுக்கு போய் போட் ரைடெலாம் முடிச்சுட்டு மத்தியானம் வரைக்கும் தண்ணியில் விளாண்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி ஒரு பேக்கரிக்கு போய் ஜூஸு மொஜிட்டோ எல்லாம் குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அடுத்து வந்து மலம்புழா ஸ்னேக் பார்க்கு தான் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அந்த ஊர் சைடு கொடுக்குற ஃபுட் எல்லாமே எங்களுக்கு யாருக்குமே செட் ஆகலை. அதனால மத்தியானம் லஞ்சே வந்து ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்நாக்ஸு ஜூஸ்ன்னு குடிச்சாச்சு. ஸ்னேக் பார்க்கு போகிற வழியிலே சூடாக வடை போண்டா எல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. அவங்க கொடுக்குற சட்னியோட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. எல்லாருமே சூப்பராக சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ஸ்னேக் பார்க் போயாச்சு. அங்கே வந்து நிறைய வெரைட்டியில் பாம்பெல்லாம் பார்த்தோம். குழந்தைங்க வந்து டிவியில் ஃபோன்லலாம் பாம்பு பார்த்துருப்பாங்க. ஆனால் அதையே நேரில் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். ஸ்னேக் பார்க்லேருந்து நெக்ஸ்ட் மலம்புழா டேமுக்கு போயிட்டோம். அந்த கார்டன்லாம் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு அங்கே வந்து ஹேங்கிங் பிரிட்ஜு, போட் ரைடு, ரோப் கார்னு நிறையா இருந்தது. நாங்கள் வந்து ஹேங்கிங் பிரிட்ஜில் மட்டும் ஒரு வாக் போயிட்டு அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் கிளம்பிட்டோம். கோயம்புத்தூர்லேருந்து 1 டே ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சூப்பரான பிளேஸு. லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.